வெல்கம் டு தவாரின் லைஃப் ஸ்டைல். விஜய் சேதுபதியோட 50வது படம் ஒன்றும் பெருசாக ஹைப் இல்லை. அதே மாதிரி ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. டேரக்டர் யாருன்னு பார்த்தா நம்ம குரங்கு பொம்மை படம் எடுத்தார்ல அந்த டேரக்டர் அப்படின்னு தெரிஞ்சவனை தான் ஸ்லோவாக எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாச்சு. லாஸ்ட் வீக் மகாராஜா படம் தேட்டர் ரிலீஸ் ஆச்சு. படம் நல்லா இருக்குன்னு ஆல்மோஸ்ட் எல்லாமே ரிவ்யூ கொடுத்துட்டாங்க. இந்த வீடியோவில் எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சது, என்ன எது நல்லா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உன் தலையை எடுத்த மாதிரி அவன் தலையை எடுக்கறா. இந்த மகாராஜா படத்தோட கதை என்னன்னு பார்த்தா, நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. விஜய் சேதுபதி லட்சுமி அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை காணா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த லட்சுமிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு டஸ்ட்பின் தான். இது டஸ்ட்பின் தான் இருந்தாலுமே போலீஸ் ஏன் இந்த கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க, இந்த கம்ப்ளைண்ட் எடுத்து ஏன் விசாரணை பண்ணுறாங்க, இந்த விசாரணை மூலமாக விஜய் சேதுபதிக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறதான் இந்த படத்தோட சிம்பிள் ஸ்டோரி. எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே. அதாவது இந்த கதை பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மல் கதை. நம்ம காலங்காலமாக தமிழ் சினிமாவில் பார்த்த, இல்லை மற்ற இந்தியன் சினிமா உலக சினிமாவில் பார்த்த ரிவன் ஸ்டோரி தான். ஆனால் அதை அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி நம்மளை அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு மாதிரி படத்தில் என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு கெஸ் பண்ணுற மாதிரியே வச்சுருந்தாங்க. இந்த டேரக்டரோட முன்னாடி படம் பார்த்திங்கன்னா குரங்கு பொம்மை. 6 வருஷம் கழித்து இந்த படத்தை டேரக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஸ்டோரி ஆல்ரெடி ஒரு கிடச்சிருக்கும். ஆனால் இது எப்படி அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எப்படி பேக்கேஜாக பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்குறது அப்படிங்கிறது தான் டைம் எடுத்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ கேப்பு. அதுக்கு கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இதை சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தார். அதே மாதிரி படம் பார்க்கும்போது உங்களுக்கு 2-3 ஸ்டோரி பேரலாக நடக்கிற மாதிரியே இருக்கும். அந்த டைம்லைனை ஹேண்டில் பண்ண விதம் செமையாக இருந்தது. அதுவும் எந்த இடத்துல அனுராக் அண்டு விஜய் சேதுபதி மீட் பண்ணுவாங்களோ அந்த இடத்த நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டீங்க. அந்த இடம் செம்ம ட்விஸ்ட்டாக இருக்கும். அது செமையாக இருந்தது படத்தில். இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் இருக்குது. இது ஒன் ஆஃப் த ட்விஸ்ட் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி விஜய் சேதுபதி பழி வாங்குறதுக்காக ஒரு 3 பேர்த்த தேடுவார். அதில் 2 பேர்த்த நீங்கள் ரொம்ப ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். அந்த இன்னொருத்தரை நீங்கள் கெஸ் பண்ணவே முடியாது. அந்த இன்னொருத்தர் யார் அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணும்போது இவனா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே பயங்கர ஷாக்கிங்காக தான் இருக்கும். நான் பார்த்துட்டு இருக்கும்போது அடப்பாவிகளா என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நீங்கள் அந்த படம் போகிற போக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசில் வேற ஒருத்தர் இருப்பான். ஆனால் அதை ரிவீல் பண்ணும்போது சம்மந்தமே இருக்காது. அது இது 2வது ட்விஸ்ட்டு செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி விஜய் சேதுபதியோட பொண்ணு கிளைமேக்ஸில் அனுராக்கிட்ட ஒரு டைலாக் பேசுவாங்க. தேட்டரில் செம்ம கிளாப்ஸு. டைலாக் செம்மையாக இருந்தது. அதை ரொம்ப மெலோ ட்ராமாவாக பண்ணாமல் அழகாக சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிவிட்டு டக்குன்னு கட் பண்ணிட்டு அடுத்த சீனுக்கு போயிட்டாங்க. அதுவுமே செம்மையாக இருந்தது. வளலாம் இழுக்கவே இல்லை, சூப்பராக இருந்தது. இந்த சீரியஸான படத்துலையுமே ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் விஜய் சேதுபதி சுற்றி ஒரு காமெடியான விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த சீரியஸான படத்துலேயும் அங்கங்கே நல்லா சிரிக்கிற மாதிரி நிறையா சீன் அமைஞ்சிருந்தது. அது செம்மையாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. விஜய் சேதுபதி இந்த படத்தோட கதாநாயகன் சொல்கிறதோட இந்த படத்தோட கதைக்கு நாயகன் அப்படின்னே சொல்லலாம். அவரோட பேர் மட்டும் இந்த படத்தில் மகாராஜா கிடையாது. தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே கிடைச்சா மகாராஜா தான் கண்டிப்பாக. ஏன்னா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சரி மனுஷன் பின்னி பிசிறு எடுத்துடுறாரு. வில்லனாக இருந்தாலும் சரி, ஹீரோவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சீரியஸ் கேரக்டர் இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே அழகாக பர்ஃபார்ம் பண்ணி போயிட்டே இருக்கார். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பொண்ணு தான் எல்லாமே அப்படின்னு இருக்கிற அப்பா. அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒன்று நடந்தால் ஆப்போசிட்டில் யாராக இருந்தாலும் சரி தட்டி கேட்குற ஒரு அப்பா. அந்த தட்டி கேட்கும்போது பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், இந்த ஸ்லோ மோஷனில் வர்றது, கையை முறுக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப யதார்த்தமாக அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டருமே நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி இன்ட்ரோவர்ட் கேரக்டர் தான். நிறைய டயலாக் கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி எமோஷன் தான் காட்டணும். இன்ட்ரோவில் மட்டும் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், ஒரு மாதிரி அவர் தேடிட்டு இருக்கிற ஒருத்தன் கையில் கிடச்சிருவான். ஆனால் அவன் மூலமாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் தெரியணும். அவன் தப்பிச்சு போகும்போது ஒரு சம்பவம் நடந்துடும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், அவருக்கு இன்ஃபர்மேஷன் வேணும். ஆனால் அவர் இந்த விஷயத்தை பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கோபமும் அதே சமயம் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் ரொம்பவும் கோவப்படாமல் ஒரு மாதிரி அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம விஜய் சேதுபதி நடிப்பு பற்றியெல்லாம் இப்படி இருந்துக்கலாம் அப்படி இருந்துலாம் சொல்லிட்டுக்கலாம் பெரிய ஆள் கிடையாது. ஓவராலாக படம் ஃபுல்லாகவே விஜய் சேதுபதி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பர்ஃபெக்டாக அவர் கொடுத்த கேரக்டர் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார். இந்த சைடு விஜய் சேதுபதினு பார்த்தா அந்த சைடு அனுராக்.
விஜய் சேதுபதிக்காவது வந்து பார்த்திங்கன்னா படம் ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து ஒரே எமோஷன் தான். ஆனால் இந்த சைடு அனுராக் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஃபேமிலியோடு இருக்கும்போது வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட் காட்டணும். இந்த சைடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வில்லனாக ஆக்ட் பண்ணணும், எமோஷன் பண்ணணும். கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மாதிரி வந்து கில்ட்டு ப்ளஸ் வந்து சேட்னஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி அழுது ஒரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணோம். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார் மனுஷன். விஜய் சேதுபதியோட இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அனுராக் வந்து நிறைய இடத்துல வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது வந்து பார்க்குறதுக்கு பயங்கர ரெஃப்ரெஷிங். அந்த 2 பேரும் போட்டி போட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக நடித்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து இந்த கொரியன் படம் ஒன்று இருக்குது, ஓல்டு பாய் அப்படின்னு சொல்லி. அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ட்விஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே வந்து கெஸ் பண்ணிடலாம். மேபி வந்து டேரக்டர் வந்து அந்த கொரியன் படத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா வந்து அது வந்து கரெக்டாக அந்த ட்விஸ்ட் வந்து கரெக்டாக இந்த படத்துக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் வந்து இன்ஸ்பயர் ஆகி அதை யூஸ் பண்ணுறதுல வந்து தப்பு வந்து இல்லை. நான் வந்து இன்ஸ்பயர் ஆகிருக்காருன்னு சொல்ல, ஆனால் வந்து எனக்கு பார்க்கும்போது வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த கொரியன் படம் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் பார்க்கும்போதே வந்து இந்த கெஸ்ஸை வந்து நீங்கள் வந்து இந்த ட்விஸ்ட்டை வந்து நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். அப்படி தான் இருந்தது. இன்னும் எந்த விஷயம் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னா, அனுராக்கு கொடுத்த டப்பிங் அது அங்கங்கே லைட்டாக வந்து லிப்ஸிங் மிஸ் ஆச்சு. அது ஒன்று. விஜய் சேதுபதிக்கும் அவர் பொண்ணுக்கு நடுவில் இருக்க அந்த பாண்டிங் அந்தளவுக்கு பெருசாக கன்வின்சிங்காக இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற பாண்டிங்கோட அனுராக்கும் அவரோட பொண்ணுக்கு நடுவில் இருக்கிற பாண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டின மாதிரி இருந்தது. அதுவும் கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் நடக்கும், அதுக்கு வந்து அவர் ஃபீல் பண்ணி அனுராக் வந்து ஒரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற பாண்டிங் வந்து இன்னுமே கொஞ்சம் கன்வின்சிங்காக இருந்த மாதிரி இருந்தது. இதெல்லாமே ரொம்ப மைனர் விஷயம் தான், ஓகேவா? ஏன்னா வந்து படத்தில் வந்து நான் சொன்னதை விட இன்னும் நிறைய நல்ல விஷயம்லாம் இருக்குது. இந்த வருஷம் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் இது தான். 6 மாதத்தில் வந்து பெருசாக நிறைய ரிலீஸ் ஆகலை, இருந்தாலுமே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் இது இந்த 6 மாதத்தில். அதே மாதிரி விஜய் சேதுபதியோட 50வது படம் கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து இது ஒரு லேண்ட்மார்க் படமாக வந்து அவரோட கெரியரில் இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் இந்த படத்தை ஆல்ரெடி தேட்டரில் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படிங்கிறது வந்து ஸ்பாய்லர் இல்லாமல் கீழே கமெண்ட்டில் போடுங்க. யாராவது படத்துக்கு போகலாம் மச்சான் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.